பிக் பாஸ். பிக் பாஸில் வந்து 2 விஷயங்கள் நடந்திருக்கு. சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நேத்து நைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மா பார்வதிட்ட பேசுறது. அவங்க 24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கும்போது, நைட்டு பார்வதியோட அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயங்கள், கேம் நீ விளையாடு. ஒரு 2 கேம் இருக்குது அதில. கேம்லேயே வந்து ஒண்ணு தரம், இன்னொன்னு தரம் இல்லாத கேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தரம் இல்லாத கேம் விளையாண்டேன்னா மக்கள் மத்தியில உனக்கு வெறுப்பு தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தரம் இல்லாத கேம் அப்படின்னா என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜாடமாடியா தான் சொல்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீ மைக்கை கழட்டி வச்சு விளையாடுற கேம் இருக்குல்ல, அது தரம் இல்லாத கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கடைசி வரைக்குமே கமருதீனோட பேசுறது, பழகுறது, தனியாக போய் ஒதுங்குறது, இந்த விஷயங்கள பற்றி மறைமுகமாக தான் பேசுகிறாங்களே தவிர, நேரடியாக அதை பப்ளிக்காக எடுத்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் பார்க்கப்படுது. நீ வந்து மைக்கை கழட்டி பேசுறது, இதெல்லாம் வந்து தரமில்லாத கேம். இது மக்கள் மத்தியில வெறுப்ப குடுக்கும், சம்பாரிக்கும், உன்னுடைய பேர் கெட்டு போகும், இமேஜ் கெட்டு போகும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கமருதீன். கமருதீனோட அக்கா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, கமருதீனோட அக்கா, அவங்க மச்சான், அதோட அவங்களோட குழந்தை எல்லாமே வந்தாங்க. அப்ப கமருதீன வந்து அக்காவ பார்க்கும்போது பார்வதிக்கு வந்து ஒரு மாரி தர்ம சங்கடமா இருந்துச்சு. என்ன சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு தெரியல. அங்க பார்வதியோட அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கமருதீன பார்த்துட்டு, பார்வதிய அவங்க அக்காவ பார்த்துட்டு, "அக்கா வாங்க அக்கா, நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. "அக்காவா?" அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதில வந்து அக்கா அப்படிங்கிற மாரி வேற பேசுறீங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இப்படி பேசுறாங்க? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, அத வந்து கமருதீன்ட்ட தனியா பேசும்போது கூட, "டேய் பாத்தியா, பார்வதி வந்து என்னைய வந்து அக்கான்னு கூப்பிட்றா. அக்கான்னு கூப்பிட்டா நான் உனக்கு என்ன வேணும்? அக்கா வேணும். அவ வந்து என்னைய அக்கான்னு கூப்பிட்டா, அவ வந்து எனக்கு தங்கச்சி. எனக்கு தங்கச்சி அப்படின்னா உனக்கு தானடா தங்கச்சி. தங்கச்சி முறை வருதுடா. இங்க வந்து வாழ்க்கைய டிசைட் பண்றப்ப கூடிய இடம் இது கிடையாது. நீ அத புரிஞ்சுக்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இங்க செய்யாத. வேணாம், தேவையில்ல. வாழ்க்கைய பத்தி நீ முடிவெடுக்கணும்னா வெளிய வந்து முடிவெடு. அது வந்து பிரச்சனை கிடையாது. இங்க வந்து எமோஷனல் இருக்கும், ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் எல்லாம் இங்க தாண்டி தான், கட்டுப்படுத்தி தான் நம்ம வாழணும். அத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கமருதீன் சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல வழக்கம் போல ஓகேன்னு சொன்னான். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியோட அம்மா வந்து, "அது உன்னுடைய வயசு, உன்னுடைய வாழ்க்கை. இத நீ எப்படி டிசைட் பண்ற அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா எதையுமே வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. அந்த முடிவு எடுக்கிறது வந்து தப்பா கூட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை." அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, அமித் இவங்க 2 பேருமே பேசுறாங்க. அவங்க 2 பேருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்னா ஒரு எல்லாத்துக்குமே வந்து இதுவரைக்குமே நடந்த பிக் பாஸ்ல எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அவங்க எல்லாமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் கன்டென்ட். லவ் கன்டென்ட் குடுக்குறவங்க வந்து அதிகமா பேசப்படுறாங்க பிக் பாஸ பொறுத்தவரைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, கமருதீன், பார்வதி இவங்க 2 பேருமே வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இவங்க குடுத்த லவ் கன்டென்ட் தான். இந்த லவ் கன்டென்ட்ட ஏன் சபரி பண்ணல? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்டிருந்தாங்க. சபரி இந்த லவ் கன்டென்ட்ட ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். யாரோடாவது லவ் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப துஷாந்த், அரோரா இவங்க 2 பேருமே பண்ண ஒரு விஷயமே வந்து லவ் கன்டென்ட் தான். ஆனா என்ன துரதிர்ஷ்டமா துஷாந்த் வெளிய போயிட்டாப்புல. அதனால அவருனால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. இந்த மாரி சமயத்துல இன்னமும் அரோரா, துஷாந்த் இவங்கள பத்தி தானே பேசுறாங்க. அரோரா இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சு வந்ததுக்கு காரணமும் அதுதான். கமருதீன், பார்வதி 2 பேருமே இவ்வளோ தூரம் பிக் பாஸ்குள்ள இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க வந்து இந்த லவ் கன்டென்ட் உண்மையா பொய்யாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு கேம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இத வச்சு தான் பார்வதி கேம் விளையாடுது. பார்வதியோட கேம் அதுதான். கமருதீனும் அப்படிதான் விளையாடுறான். அவள நம்ப வைக்கிற மாரி பேசுறான், நம்புற மாரி பேசுறான். கண்டிப்பா வந்து கமருதீன் வந்து அவன் உள்ள வரமாட்டான். கழட்டி விட்டுருவான் கண்டிப்பா. அது வந்து அவனுக்கும் நல்லா தெரியும். பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு தெரியும். அவனும் சீன போடுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சாண்ட்ரா அமித்திட்ட பேசிட்டு, அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. சபரி என்ன பண்ணான்? இவ்வளோ நாள் அவன் கேம் விளையாண்டான். அவன் கேம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் விளையாடுறதுக்கு என்ன கேம் இருக்கு? ஒருவேளை அவன் சுவிட்சாவ லவ் பண்ற மாரி ஒரு சீன கிரியேட் பண்ணி, அவன் உண்மையிலேயே லவ் பண்ணி சுவிட்சாவுக்கு ஒரு வெளியே போய்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி அவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லவ் கன்டென்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க குடுத்துட்டு போறாங்க. இவங்க ஏன் இத பண்ணி பேசுறாங்க? சபரிக்கும், சுவிட்சாக்கும் லவ் கன்டென்ட் குடுக்கணும். சுவிட்சாக்கு அது வெளிய போயிருச்சுன்னா, அதுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால வந்து ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் இருக்குது. அந்த விக்கல்ஸ்ல கூட சுவிட்சா வந்து எமோஷனல் பாண்டிங் அண்ணன், தங்கச்சி அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங்ல கூட அது வந்து இப்போ விலகி நிக்குது. ஏன்னா, அந்த எமோஷனல் கூட தன்னுடைய விளையாட்ட பாதிக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு விளையாடுது. ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தது, மீனவ சமுதாயத்திலேருந்து வந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது பிக் பாஸ் தான். பிக் பாஸ் மேல நம்ம ஒரு நல்ல ஒரு நேமோட போனோம்னா தான் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
இதை வந்து சபரியோ இது வந்து சாண்ட்ராவோ அமித்தோ வந்து முடிவு பண்ண முடியாது. ஆனால் அமித்துக்கு வந்து அவங்க பொண்டாட்டி ஸ்ரீரஞ்சினி வந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. டேய் இப்படி கேம் விளாட்றா, இப்படி கேம் விளாட்றா, ஏன்டா பார்வதி கூட போய் உட்காந்துட்டு பார்வதிக்கெலாம் ஆறுதல் சொல்கிறேன். அவள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காடா, உன்னை வந்து மட்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறா, உன்னை கேவலப்படுத்துகிறா, நீ வந்து அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற, உன்னை தாண்டி வந்து அவள் வந்து எதுவுமே பெருசாக பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் நீ என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமா திரும்பவும் கமருதீனோட சேர்ந்து தான் கேம் விளாட்றான். நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. திரும்பவும் போய் அங்கே போய் பேசும்போது நீ பாட்டுக்கு அசால்ட்டாக திரும்பவும் வந்து அவள் அசால்ட்டாக இருக்கா. அப்புறமா ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை தேடி வரா, நீ ஆறுதல் பண்ணுற, இது வந்து தேவையில்லை, நீங்கள் ஆறுதல் சொல்ல வந்தியா கேம் விளாட வந்தியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. சரி அப்படி இன்னுமே பண்ண மாட்டேன், இன்னுமே பாரு என் கேமை பாரு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னால் அமித்து. ஆனால் அதுக்கப்புறமா ரஞ்சினி வெளியெல்லாம் போன பிறகு திரும்பவும் அதே வேலையை பாட்டு பாடினான். பாட்டு பாடிக்கிட்டு அதுக்கு பரதநாட்டியம் பார்வதி ஆடிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புலப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நமக்கு. அப்படி தான் தோணுது. என்ன செய்ய முடியும், அவர் திருந்தலையே அமித்து அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கிட்டே வெளியே போனீங்கன்னா உனக்கு உண்டுடா மாற்று, அவ்வளோ தூரம் பிக் பாஸ் வீட்டில் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், பண்ணிவிட்டு வெளியே வந்த பிறகு உடனே நீ உன் வேலையை கட்டுற பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சி குத்து உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் வந்து ரொம்ப வந்து ஸ்ரீரஞ்சினியும் சரி கானா வினோத்தை வந்து ரொம்ப பெருமையாக பேசினாங்க. என் வீட்டுக்காருக்கு அமித்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, பெரிய சர்க்கிளே கிடையாது, குறுகிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கூட பெருசாக அவன் பழகவே மாட்டான். இங்கே வந்து கானா வினோத்திட்ட பழகிறான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு அன்பாக ஆறுதலாக சில விஷயங்கள் வந்து பேசும்போது கானா வினோத்தை வந்து அழுதுவார்கள். ஒரு எமோஷ்னலாக ஒரு அழுகாட்சியை கொடுத்துருவாப்புல, அந்த மாதிரி தான் கொடுத்தாப்புல. சபரி அம்மா வந்தப்போ கூட உனக்கு அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க, நான் இருக்கிறேன், நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்துக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அப்போயும் அழுதுட்டாப்புல. அதையும் வந்து அவர் மனைவி உள்ளே வரும்போது கூட ஒரு விஷயத்த வந்து அவர் பேசினாப்புல கானா வினோத்து. எங்கள் அம்மா இருந்தால் இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசினாப்புல. ஆமாம், சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்ன சந்தோஷப்படாமையாக இருப்பாங்க, தான் பிள்ளையை பார்க்குறதுக்கு இப்போயும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சினி சொல்லிட்டு போன பிறகுமே கமருதீனோட அக்காவும் வந்து அதே தான் சொன்னாங்க. ஒரு நல்ல நட்பாக இருக்கிற கானா வினோத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் மச்சான் வந்து சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நீ கானா வினோத்தை கூட நம்பாத, கானா வினோத்தை கூட உன்னை வச்சு கேம் விளாடலாம், நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் பண்ணார். இதெல்லாம் என்னடான்னு தெரியல. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கேம் அப்படின்னு ப்ளே பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே அவங்களும் வந்து ஒரு கேம் விளாட்றாங்க. அவங்க கேமை பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பெருசாக தலை சுற்றுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க கூட குழப்பமாக இல்லாமல் நல்லா தெளிவாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா இவனுங்க அதுக்கு மேலே குழப்பி விட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. திவ்யா வீட்டிலேருந்து வந்தவங்களும் அது பயங்கரமான ஒரு குழப்பமாக இருந்தது. அவங்க பேசுனது போனது வந்தது எல்லாமே அவங்க திவ்யாவோட அதிகமாக வந்து மற்றவங்களை எல்லாத்தையுமே ஜாலியாக தான் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் தொடர்ந்து எல்லாமே நடக்குது. பிகாஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி